சரி. இப்போ சர்க்கிள் எடுத்துக்க. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதான் ஈக்குவேஷன். இதுல வந்து xக்கு பதிலா a cos தீட்டா, yக்கு பதிலாட்டு a sin தீட்டா போடு. சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு a ஸ்கொயர் வெளிய எடுத்தீங்கன்னா cos ஸ்கொயர் தீட்டா பிளஸ் sin ஸ்கொயர் தீட்டா வந்துரும். sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா 1. therefore a ஸ்கொயர். ஸோ x ஸ்கொயருக்கு பதிலா இது சப்ஸ்டிட்யூட், yக்கு பதிலாட்டு இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you are getting a ஸ்கொயர். So it satisfy the equation. This x and y satisfy the equation. Therefore, this is the x is equal to cos தீட்டாவும் y is equal to sin தீட்டாவும் parametric equations. சர்க்கிளை பொறுத்தவரையில parametric equation. y square is equal to 4x பாருங்க, 4ax. yக்கு x பதிலா 2at ஸ்கொயர். x பதிலா 80 ஸ்கொயர் போடுங்க. yக்கு பதிலா 2at போடுங்க. பாருங்க y ஸ்கொயர் இருக்கட்டும். 4a x பதிலா 80 ஸ்கொயர் போடு. 80 ஸ்கொயர். ஸோ 4a into a square t square. This is nothing but 2at the whole square. 2at the whole square. So 280 now what is 280? y. So y square. So 4axல இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் பேரபோலாவை பொறுத்தவரையில் இதுதான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அதாவது பேராமெட்ரிக்னா எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா இது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது எல்லாமே பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் தான். நமக்கு வந்து we have got one. நமக்கு வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு 1 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலிப்ஸ் பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக a cos theta, yக்கு பதிலாக b sin theta போடு. ஸோ a cos theta the whole square by a square plus b sin theta the whole square by b square. ஸோ a square cos square theta by a square கேன்சல் ஆகிடுது. b square இங்கே sin square theta இருக்கும். b square கேன்சல் ஆகிடுது. therefore cos square theta plus b sin square theta 1. ஸோ 1 வந்துட்டா ellipse 1. okay. So x square by a square plus y square by b square is equal to 1 if a is equal to x is equal to a cos theta, y is equal to b sin theta போட்டாச்சுன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருது. ஓகே. ஹைப்பர்போலா பாரு. ஹைப்பர்போலா x square by a square minus y square by b square is equal to 1. x is equal to secant theta, y is equal to b tan theta. a secant theta, y b tan theta. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா கேன்சல் ஆகி secant square theta minus tan square theta கிடைக்கும். secant square theta minus tan square theta 1. ஏன்னா 1 plus tan square theta is equal to secant square theta la. So secant square theta minus tan square theta equal to 1. ஓகே. ஸோ இதுதான் இது வந்து பேசிக். இதை தான் நம்ம அடுத்த இதில் படிக்க போகிறோம் பாருங்க. எல்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க புக்கில் கொடுத்துருக்கிறது இப்படி. சர்க்கிள் எக்ஸ் இஸ் equal to a cos theta, y sin theta. parabola x is equal to at square, y is equal to 2at. ellipse x is equal to a cos theta, y is equal to b sin theta. hyperbola x is equal to a secant theta, y equal to b tan theta. ஓகே. சரி, அடுத்து என்ன கண்டிஷன்? நான் ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், அதை போட்டுட்டு பார்ப்போம். சர்க்கிள் பாருங்க. சர்க்கிளுக்கு ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சாச்சுன்னா அந்த டேஞ்சன்ட்டா இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு ஈக்குவேஷன் வந்து y is equal to mx plus or minus a into root of 1 plus m square. ஸோ வேர் c square is equal to, அதாவது y is equal to mx plus c தான் வரும். அதில் cக்கு பதிலாக c square is equal to a square into 1 plus m square. This is a condition. Where the point of contact is am by root of 1 plus m square and plus or minus a by 1 root of 1 plus m square. அது மாதிரி பேரபோலாக்கு c is equal to a by m. c is equal to a by m. y is equal to mx plus c. இந்த cக்கு பதிலாக என்ன இருக்கு? a by m. Point of contact வந்து a by m square 2a by m. The equation is y square is equal to 4ax. அதே மாதிரி எலிப்ஸ் பாரு. y square வந்து y is equal to mx plus or minus c square. c square இதுல இருந்து c கண்டுபிடிச்சு பாரு. c is equal to root of a square m square plus b square. இங்க எலிப்ஸுக்கு வந்து சர்க்கிளுக்கு வந்து ரூட் ஆஃப் a ஸ்கொயர் இன்ட்டு 1 plus m ஸ்கொயர்
இங்கே சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே பாரு சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாரு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் எம் பை சி மைனஸ் பி ஸ்கொயர் பை சி. ஸோ இது வந்து நான் வந்து உங்களுக்கு டயக்ராமாக வரைஞ்சி காணிச்சிருக்கேன். பட் புக்கில் உங்களுக்கு கண்டிஷனாக தந்திருக்காங்க பாரு. ஸோ இது படிச்சுக்கணும். சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன், கண்டிஷன் சி ஸ்கொயர், சின்னா என்ன, சி ஸ்கொயர்னா என்ன, அடுத்தது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன, ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்னா என்ன, அப்படி தந்திருக்காங்க. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். சரியாப்பா? இது வந்து படிக்காமல் வேற வழி இல்லை. எல்லா ஃபார்முலாம் படிச்சிடணும். சரி, ஓகே. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் நம்ம வந்து ஒரு 7 கணக்கு பார்க்க போகிறோம். 7 கணக்கு முடிஞ்சோடனே இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். 5.4ஓட இன்னைக்கு நம்ம இந்த செஷனை முடிச்சிடலாம். ஏன்னா வந்து ஒரு 1/2 hour இருக்கு. ஓகே, இப்போ 5.4ல் உள்ள ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டூ டேஞ்சன்ஸ் தட் கேன் பி ட்ரான் ஃப்ரம் 5,2 டு த எலிப்ஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14. 5,2 என்ற புள்ளியிலிருந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க. கண்டிப்பாக ஒரு புள்ளியிலிருந்து 2 தொடுகோடு வரையலாம், 2 டேஞ்சன்ட் வரையலாம். பார்ப்போம். ஈக்குவேஷன் இஸ் 2x square plus 7y square is equal to 14. So this is the standardized form. Standardized form, x square by 7 plus y square by 2 is equal to 1. So a square is equal to 7, b square is equal to 4. ஓகே, இப்போ இது எது வழியா போகுது? எது டேஞ்சன்ட் தான் 5,2 வழியா போகுது. ஓகே, நான் வந்து போட்டல, அதாவது இந்த எலிப்ஸ், இந்த டேஞ்சன்ட் வந்து 5,2 வழியாட்டு போகுது. ஏதோ ஒரு பாயிண்ட் 5,2. ஓகே, 5,2 வழியா போகுது. ஸோ அப்போ முதல்ல வந்து நீ என்ன செய்யுது? What is the equation of the tangent? Y is equal to mx plus or minus root of a square m square plus b square. எழுதிட்டு இங்கே நமக்கு a square b square தெரியும், a square b square தெரியும், போட்டாச்சு. a ஸ்கொயருக்கு பதிலாட்டு 7, b ஸ்கொயர் பதிலாக 2 போட்டாச்சு. and it is passing through, the straight line is passing through 5,2. அப்போ x பதிலாக 5உம் yக்கு பதிலாக 2உம் போடணும். ஸோ போட்டாச்சு. போட்டுட்டு நமக்கு என்ன செய்யறோம்? இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ த ஈக்குவேஷன் இஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்மில் இருக்கும். அப்போ நீங்கள் 2 சைடும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 minus 5m the whole square is equal to 7m square plus 2 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் சிம்பிளை பண்ணியாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் m is equal to 1 or m is equal to -1/9. இப்போ 2 கேஸு. இப்போ m equal to 1 கண்டுபிடிக்கணும், m is equal to 1/9க்கும் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் ஸ்லோப் 1 அப்படின்னா and it is passing through 5,2 அப்படின்னா பாருங்க, y minus y1 equal to m into x minus y1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடு. அதாவது y minus y1 equal to m into x minus x1, m வில 1, இது 5,2 சப்ஸ்டிட்யூட் பண்ணாச்சுன்னா you are getting one equation. அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்னது? m is equal to plus 1/9. அப்போ m is equal to 1/9, 5.5,2. Therefore, y minus y1 equal to m into x minus x1. Substitute பண்ணாச்சுன்னா you are getting another one equation. So there are two equations. Suppose இப்போ பாருங்க, இப்போ இதுதான் பாயிண்ட்னு வச்சுக்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எலிப்ஸுக்கு இங்கே ஒரு டேஞ்சன் வரையலாம், இங்கேருந்து இங்கே ஒரு டேஞ்சன் வரையலாம். ஸோ 2 tangents can be drawn. So we have got the 2 equations. பார்த்தீங்களா? 2 equations. ரொம்ப, அதாவது 10ஆம் கிளாஸ் கணக்கு மாதிரி தான் இது. இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். இந்த ஃபார்முலா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் 1 தெரியணும். பிறகு இந்த ஃபார்முலா தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சுன்னா பிறகு மீதி எல்லாமே 10th ஸ்டாண்டர்டு டைப்பு. ஓகே, அடுத்த பாரு. x ஸ்கொயர் பை 16 மைனஸ் y ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1 என்ற அதிபரவளையத்திற்கு 10 மைனஸ் 3y பிளஸ் 9 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க. Find the equation of the tangents to the hyperbola which are parallel to this.
ஸோ பேரலல் டு திஸ்னா ஒரு டேஞ்சன்ட் இருக்கு. ஹைப்பர்போலா தான் இப்போ. ஸோ இதுதான். ஸோ தேர் இஸ் அனதர் ஒன் லைன் அதான் குடுத்துருக்காங்க. அதுக்கு பேரலல்னா இதுக்கு ஸ்லோப்பும் சேம். ஸோ ஸோ டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் திஸ் யூ கேன் ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் தட். ஓகே. அந்த ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். அப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா போதும். அதான் நமக்கு இங்க எம். சரியா? என்ன வேணுமோ அந்த சமன்பாட்டுக்கு சாய்வு வந்து இங்கேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சாய்வு கண்டுபிடிங்க. வாட் இஸ் த ஸ்லோப்? இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த ஒய் இசிக்கல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா எழுது. ஒய் இசிக்கல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலா எழுதாச்சுன்னா எம் இசிக்கல் டு 10/3 நான் இருக்கு. எம் இசிக்கல் டு 10/3. ஓகே. ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன்? இதை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 இசிக்கல் டு சரியா? இப்போ ஏ ஸ்கொயர் இசிக்கல் 16 பி ஸ்கொயர் இசிக்கல் டு 24. ஒய் நமக்கு வந்து கண்டிஷன் என்ன? இது ஹைப்பர்போலாக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதுனா சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே இருக்கு. ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஃபார்முலா தெரியலன்னா கஷ்டம். ஸோ ஏ ஸ்கொயர் இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க. பழைய அதே கணக்கு தான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்லோப்பும் தெரியும். ஸ்லோப் அதில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸ்லோப்பை சப்ஸ்டியூட் பண்ணாச்சுன்னா உடனே உனக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். சரியா? that is இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறதுனால யூ ஆர் ஹேவிங் டூ வேல்யூஸ் ஃபார் ஒய் 10/3x ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங். அது என்னது? இது y is equal to 10/3x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3. ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் டூ ஈக்குவேஷன்ஸ். ஓகே. 3y ப்ளஸ் ஈக்குவல் டு 10x ப்ளஸ் 32 இன்னொன்று 10x மைனஸ் 32. ஸோ தேர் ஆர் டூ ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துங்க. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக. ஷோ தட் த லைன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் அ டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 12. ஆல்சோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். தொடும் புள்ளியை காண்க. முதல்ல தொடுகோடு தான் அப்படின்னு சொல்லணும். பிறகு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? பாருங்க. இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட எலிப்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 12 தான் எலிப்ஸ். ஸோ இது வந்து 12ஆல் டிவைட் பண்ணாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் பை 12 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்குது. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12, பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன்? எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ வாட் இஸ் எம்? எம் இஸ் ஈக்குவல் டு 1. எம் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் கான்ஸ்டன்ட் சி இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணும்? அந்த ஃபார்முலால போடணும். சி கண்டிஷன் தந்திருக்காங்க பார்த்தீங்களா? சி கண்டிஷன் தந்திருக்காங்கல்ல? நான் இருக்கு. எலிப்ஸுக்கு சி கண்டிஷன் என்ன? சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த கண்டிஷனில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஓகே. ஸோ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் விட்டுரு. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு போடு. ஏ ஸ்கொயர்னா என்ன? 12. எம் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயரு. ஓகே. ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்னா 4. அப்படி போட்டாச்சுன்னா யூ ஆர் கெட்டிங் ஆன்சர் என்ன வருது? 12 16 வருது. 16 இஸ் நத்திங் பட் 4 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் சி ஸ்கொயர். 4 சீனாவே. சரியா? நமக்கு இது ஈக்குவேட் ஆயிட்டலாம். ஸோ நீ ஏ ஸ்கொயர் கண்டுபிடி, பி ஸ்கொயர் கண்டுபிடி. எதுலேருந்து? எலிப்ஸ் ஃபார்முலாலேருந்து. கொடுக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து எம்மும் சியும் கண்டுபிடிக்கணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணாச்சுன்னா இஃப் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன் தென் தட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். ஓகே. இது அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். மார்க் பண்ணி வச்சுக்க. நிறைய நேரம் கேட்டிருக்காங்க. இனி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எலிப்ஸுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை எம் பை சி கமா பி ஸ்கொயர் பை சி. ஓகே. நீங்கள் வந்து புக்கில்
இந்த கட்டத்துல இது தப்பா இருக்கு உங்க புக்ல. இதுல ஏ இல்ல. இதுல ஏ இல்ல. ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் சர்க்கிளுக்கு ஏ இல்ல. அத மாத்திக்க. ஏன்னா, இதுல ஏ போட்டுடுங்க. உங்க புக்ல எல்லாத்துலயுமே பிரிண்டிங் தப்பா தான் இருக்கு. சரியாப்பா? ஸோ, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்க்கு அந்த பாயிண்ட்ட போடுற P ஆஃப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை எம் பை சி, பி ஸ்கொயர் பை சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் பை எம் மைனஸ் 12 ஏ ஸ்கொயர்னா 12 இதுல நெறைய பேர் தப்பு போடுவான். ஏன்னு நெனச்சுட்டு திருப்பி இருக்க ஸ்கொயர் பண்ணிருவான். 12 ஸ்கொயர்ன்னு போட்டுருவான். பாத்துக்க. ஏ ஸ்கொயர் தான் நமக்கு தெரியுது. ஏ ஸ்கொயர் இஸ் 12 அண்ட் எம் இஸ் ஈக்குவல் டு 1 by c. c is equal to 4 and b square by c. b square by c. b square is equal to 4 and c is also 4 minus 3 comma 1. Okay. ஸோ இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் மார்க் பண்ணிக்க. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த பேரபோலா. பேரபோலா y square is equal to 16x and perpendicular to the 2x straight line. Perpendicular to the straight line. அதாவது இது டேஞ்சன்ட் கட்டிருக்கு. இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்குதான். இந்த லைனுக்கு அப்ப இதுதான் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு மைனஸ் ஆஃப் 1 பை எம். இது எம்னா இது மைனஸ் ஆஃப் 1 பை எம் அப்படி போடணும். பார்ப்போம். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16x. அப்போ வந்து இதில் ஏ கண்டுபிடிச்சிடலாம். 4a இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, முடிஞ்சு. அடுத்த கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 இதுலேருந்து y is equal to minus x minus 3/2. Okay. So what is m? m is equal to minus 1. எதுக்கு ஸ்ட்ரைட் லைன்? இதுக்கு ஸ்லோப் வந்து minus 1. அப்போ இதுக்கு ஸ்லோப் எவ்வளவு? மைனஸ் ஆஃப் 1 பை மைனஸ் 1. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி 1 ஆயிரும். இப்போ இதுக்கு ஸ்லோப் வந்து 1. பார்த்தீங்களா? ஸ்லோப் ஆஃப் த ரிக்வயர்ட் ஸ்ட்ரைட் லைன் இஸ் 1. சரியா? அப்போ நமக்கு வந்து m தெரியும், a தெரியும். இப்போ கண்டிஷன் என்ன? வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட்? y is equal to mx. நான் டான்ஜென்ட் y is equal to mx plus a by m. y is equal to mx plus a by m straightly. Okay. இருக்கு. அதில் போடு. mனா 1, ஏக்கு பதிலாக எது இருக்குது? ஏக்கு பதிலாக 4/1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவேஷன். ஓகே. ரொம்ப ஈஸியான கணக்குப்பா. ரொம்ப நல்லா கவனிச்சிடணும்.